வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துருக்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. லிட்டரலி ஒன் ஆஃப் த ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சீரிஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட சீசன் 2ல நம்ப 2 ஹவுஸஸ் பத்தி பார்த்துருப்போம். நம்ப ரேனியா ரெய்னிஸோட பிளாக்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ப அலிசன் ஹைட்டவர், நம்ம ஏகான் 2 சப்போர்ட் பண்ற நம்ம கிரீன்ஸ். ஓகே. இந்த 2 பேருமே நம்ம சீசன் 1ல வந்து குழப்பியிருப்பாங்க. ஸோ யாருக்கு இந்த கிளைம் வந்து போயிருக்குன்ட்டு. ஸோ இது நெறைய பேருக்கு புரியாம கூட போயிருக்கலாம். ஸோ நான் ஆஸ் எ புக் ரீடரா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நம்ம வெஸ்ட்ரோஸ்ல இருக்கிற பிராக்டிஸ் அண்ட் வெஸ்ட்ரோஸ்ல வந்து எப்படி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த மாரி பார்க்கும்போது 2 பேர் கிளைம்ஸையும் பார்த்துருவோம். 2 இந்த டார்கெரியன் சிவில் வார்ல. ஸோ இந்த வார்ல வந்து இந்த 2 பேர்ல இவங்க என்னென்ன கிளைம் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப பிளாக்ஸ் பத்தி பார்ப்போம். சாரி, கிரீன்ஸ பத்தி பார்ப்போம். ஸோ கிரீன்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நம்ம ரேனியா வந்து என்னதான் அந்த பேர் ஹேரா ஐ மீன் நம்ம விசரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாலுமே, ஸோ மோஸ்ட்லி நம்ம அயர்ன் த்ரோன் வந்து இப்ப இருந்த ஐ மீன் அந்த டைம்ல இருந்த ரூல் மாரி ஒரு மேல் ஹேருக்கு தான் அந்த பேர் போணும். ஈவன் குட்டி குட்டி லார்ட்ஸ் ஐ மீன் சின்ன சின்ன கிங்டம்ஸோ இல்ல சின்ன சின்ன லார்ட்ஸ் வச்சிருக்க ஐ மீன் லார்ட்ஷிப்ஸ் வச்சிருக்கவங்க வந்து தன்னோட மேல்ஸ்க்கு தான் அந்த நம்ம அந்த லேண்ட் வந்து குடுத்தாங்க. இது நீங்க நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம செர்சிக்கு வந்து அந்த எந்த லேண்டுமே போயிருக்காது. முக்காவாசி அந்த நம்ம ஜேமிக்கு தான் போயிருக்கணும். அண்ட் நம்ம டீரியனுக்கு போயிருக்கணும். பட் நம்ம டீரியனுக்கு வந்து நம்ம டைவினுக்கு டீரியன பிடிக்கிறனால குடுத்துருக்க மாட்டாரு. ஸோ இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வரைக்குமே பிராக்டிஸ் ஆன ஒரு விஷயம் தான். அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம அயர்ன் த்ரோன்ல வந்து ஒரு வுமன் உட்காரக்கூடாதுங்கிறது வந்து ஒரு ஹிடன் ரூல் மாரி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரூல வந்து ஏகப்பட்ட பேர் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து ஜென்ரல் வியூல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பிளாக்ஸோட கிளைம் வைக்கும்போது. ஸோ இத நம்ப கிரீன்ஸ் வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட கிளைம் என்னன்னா, நம்ம ரேனியோட சன்ஸ் வந்து மேரேஜ் மூலியமா பொறக்காத சன். ஸோ அதனால அவங்க ஒரு இந்த ஒரு டார்கெட்டிங் ஹிஸ்டரியே கெடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த த்ரோன் குடுக்கக்கூடாது. இதே நம்ம பிளாக்ஸோட கிளைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப விசரிஸ் யார லீட் ஒரு கிங் ஆக்கணும்னு நெனச்சாங்கன்னா, குயின் ஆக்கணும்னு நெனச்சது நம்ம ரேனியாவ தான். ஸோ நம்ம ரேனியாவ தான் ஒரு குயினா இருக்கணும்னு நெனச்சாங்க. ஸோ அது கடைசி வரைக்கும் நம்ம விசரிஸ் அதான் ஆசைப்பட்டுருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப இவங்க தான் ஒரு கிங் ஆக ஐ மீன் குயின் ஆகுங்கிறது தான். பட் இதுக்கு என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, யாருமே அத ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அயர்ன் சீட்ல அயர்ன் த்ரோன்ல உட்கார்றதா கஷ்டமான ஒரு விஷயங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதனால தான் நம்ப விசரிஸே ஃபர்ஸ்ட் கிங்கா இருக்கக்கூடாது. நம்ப ரெய்னிஸ் தான். பிகாஸ் ரெய்னிஸ் அப்போ ஒரு மிகப்பெரிய வார் கமாண்டர் மாரி. ஸோ நம்ம ஹவுஸ் டார்கெரியனுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் அதையுமே யாருமே கணக்குல கூட எடுத்துக்கல. ஸோ அதனால இந்த ஒரு வார், இந்த ஒரு பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நம்ம பிளாக்ஸோட கிளைம் கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போதைக்கு நம்ம ஜென்ரல் ஒரு ரிவ்யூலேருந்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்காக பிளாக்ஸுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றேன். இல்ல பிளாக்ஸோட கிளைம் தான் ஒரு உண்மையான கிளைம்ன்னு சொல்றது எதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வெஸ்ட்ரோஸ்ல ஒரு ரூல் இருக்கு. ஸோ இத நம்ம உருவாக்குனது நம்ம ஜெகரிஸ் டார்கரியன். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் கிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன ரூல் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஃப் எ கிங்களோட சன்ஸ்க்கோ இல்ல கிங்கோட ஒரு ஹேர்ஸ்க்கோ நம்ம சஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவருங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு தன்னோட பிரதரோ இல்ல தன்னோட கூட பொறந்த யாருக்காவது அந்த த்ரோன குடுக்கலாம். ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப பீரியட் இல்ல. ஃபார் ஜஸ்ட் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுற வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தா, நம்ம விசரிஸ் இறந்ததுக்கப்புறம் நம்ம த்ரோன் நம்ம டேமன் டார்கெரியனுக்கு தான் போணும் ஆக்சுவலா. ஸோ அவருமே அதுக்கு ட்ரை பண்ணான்னு தான் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் டேமன் அதுக்காக ட்ரைலாம் பண்ணல. பிகாஸ் அவருக்கு தன்னோட பிரதர் தன்னை அக்னாலெட்ஜ் பண்ணணும். அண்ட் தன்னோட அவரு ஒரு ஃப்ரீ சோல் மாரி தான். ஸோ அவர் மேக்ஸிமம் அலையும்னா நினைக்கவே மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரூலுமே நம்ம ஜெகரிஸ் டார்கெரியன் வச்சிருப்பாரு. புக் ரீடர்ஸ்க்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இது ஒரு மிகப்பெரிய ரூல் இல்ல. பட் இத எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் ஒரு புக் ரீடர் நான் இதுக்கு பிளாக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிளைம் இருக்குன்னு நான் சொல்றது ரீசன் லிட்ரலி ஓகே. நம்ம ரேனியோட சன்ஸ இப்போதைக்கு இழுக்க வேணாம். பட் நம்ம விசரிஸ் ரேனியாக்கு தான் த்ரோன் போகும்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ரேனியா நம்ம விசரிஸோட ஒரிஜினலான பியூர் பிளட் டாட்டர். அண்ட் என்னதான் அந்த பையன் இந்த கஸ்டம்ஸ் எல்லாமே ட்ரெடிஷன்ஸ் மாத்தி இருந்தாலுமே, அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணவங்க. ஐ மீன் நம்ம
சக்சஷன் வந்து நம்ப விசிரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணத, இங்க ஒரு அலிசன் ஹைட்டவரோ இல்ல வந்து குயினோ வந்து அந்த குயின் ரீஜன் ஆக்சுவலா நம்ம அலிசன் வந்து வந்து குயின் கூட கிடையாது. குயின் ரீஜன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது குயின் ரீஜன் வந்து அந்த மாத்துறதுங்கிறது வந்து அந்த ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் தான். அண்ட் இது வந்து ஒரு லாயல் ராயல் ட்ரீஷன் கூட. ஸோ அந்த மாரி இருக்கும்போது மிகப்பெரிய விஷயம். ஸோ அத வந்து நம்ம அலிசன் வந்து பண்ணிட்டாங்க நம்ம இவங்களுக்கு ஐ மீன் தன்னோட ஓன் ஃப்ரெண்டான நம்ம ரேனியாக்கு. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கிளைம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏன்னா நம்ம விசரிஸ் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணது நம்ம ரேனியாவ தான். ஸோ நம்ம ரேனியாவோட சன் நம்ம ஜெசரிஸோ நம்ம லுசரிஸ் வெலரியனோ கிடையாது. ஸோ அதனால அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேனியாவோட கிளைம் வந்து ஒரு உண்மையான கிளைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்ட்டான கிளைம் கூட. ஏன்னா என்னதான் வந்து எங்க ஃபாதர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட பையங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, கண்டிப்பா வந்து இது எல்லாருமே லார்ட் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அடிக்கும். ஸோ நம்ம ரெய்னியாக்கு அப்புறம் யார் ரூல் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம டேமன் டார்கெட்னு ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து இருக்கு. ஸோ நம்ம டேமனுக்கும் வந்து நம்ம ரெய்னியாக்கும் வந்து ஆல்ரெடி குழந்தை பொறந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஏன்னா இது வந்து பியூர் டார்கெரியன் பிளட் அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எண்டிங் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் எஸ் இந்த ஒரு சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்களுக்கு தான் வந்து அயர்ன் த்ரோன்ல அதிகமான ஒரு கிளைமே இருக்கு. ஏன்னா, இந்த டைம்ல இப்ப இவங்க 2 பேருமே வந்து குழந்தை பொறக்கலனா கூட, நம்ம இந்த கிளைம் வந்து அந்த ஃபுல்லா நம்ம கிரீன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணா தப்பு கிடையாது தான். எஸ் அவங்களுக்குமே சப்போர்ட் கிளைம் அதிகமா இருக்கு. அவங்களுக்குலாம் உண்மையான கிளைம் கூட. ஏன்னா, நம்ம ரேனியாவோட இந்த ஃபர்ஸ்ட் சன்ஸ் மூலமா ஜெசரி சன், லுசரிஸ் மூலியமா. பட் இங்க நீங்க பார்க்கும்போது நம்ப ஃபுல்லா இந்த ஒரு டேமன் டார்கெரியனுக்கும் ரெய்னியாக்கு பொறந்த குழந்தைங்க வந்து இவங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் லுசரிஸோட சாரி நம்ம விசரிஸோட பிளட்டுமே இருக்கு. நம்ம டேமோனோட பிளட்டுமே இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பியூர் டார்கெரியன் கூட. ஸோ நாட் லைக் ஒரு டார்கெரியன் ஹைட்டவர் கிடையாது. ஒரு டார்கெரியன் வெலேரியன் கிடையாது. அண்ட் சாரி டார்கெரியன் பராத்தியன் கிடையாது. அண்ட் இவங்க வந்து ஒரு பியூர் டார்கெரியனுக்குமே பொறந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தான் அந்த ஹை பிளட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பியூரிட்டி ஆஃப் த பிளட்ட வந்து காப்பாத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ப இந்த ஒரு ஹோல் சீசன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிட்ஸா இருப்பாங்க. அண்ட் இப்படி தான் கிளைம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கிளைம் மாரி பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வந்து டோட்டலா நம்ப ஃபுல் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்லயுமே இவங்களுக்கு தான் கிளைம் அதிகம். இந்த 2 கிட்ஸ்க்கு தான். அண்ட் இப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு மேஜரான விஷயம் கூட. ஏன்னா, நம்ப அலிசன் ஹைட்டவர் என்னதான் வந்து இப்போதைக்கு வந்து மாத்தி அத சொன்னாலுமே, இந்த ஒரு கிளைம் வந்து அலிசன்டாலுமே வந்து ஐ மீன் ஏமாத்த முடியாது. அண்ட் இது வந்து நம்ம கிரீன்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் இன்க்ளூடிங் நம்ம ஓட்டோ ஹைட்டவர். பிகாஸ் ஆஃப் த ஓல்டு லாஸ் அண்ட் நம்ம காட்ஸ் ரூல்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகான் கான்க்வெஸ்ட் நம்ம ஜெகரீஸ் எழுதி வச்ச ரூல் மாரி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அந்த பையன் வந்து போயிருக்கணும். ஸோ இதுதான் அந்த பையன் வந்து மெயின் ரீசன் கூட என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப யாரோட கிளைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ இப்படிலாம் இல்லாம ஓகே ப்ரோ நம்ம டேமன் டார்கெட்டுக்கு வந்து த்ரோன் மேல ஆசை இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேனியோட சன் அப்படிலாம் இல்லாம, உண்மையாவே நம்ம ஏகான் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு க்ரவுன் மேல ஒரு ஐ மீன் ஆசை இருக்கா? இல்ல வந்து அந்த ஒரு த்ரோன் மேல அவருக்கு வந்து ஒரு உண்மையான அந்த எப்படி சொல்லலாம் கிளைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு தான். உண்மைய சொல்லணும்னா நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து ரேனி அளவுக்கு கிளைம் இருக்கு. டியூ டூ த ஃபேக்ட் லைக் இந்த ஒரு பழைய ட்ரெடிஷன்ஸ், பழைய லாஸ் மட்டும்னால தான். மத்த மாரி வந்து அ நம்ம விசரிஸ் வந்து நம்ப இந்த ஒரு ஏகான் தான் வந்து ரூல் பண்ண நெனச்சிருப்பார்னா, கண்டிப்பா ரூல் பண்ண நெனச்சிருக்க மாட்டாரு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெய்னியாக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பேட்டில்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வின் பண்ணி குடுத்துருக்காங்க நெறைய வார்ஸ். அப்டின்ட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு தான் அந்த பேட்டிலோட பவர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு நாலேட்ஜ் வந்து அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ரெய்னியாக்கு தான் த்ரோன் போகுங்கிறது ஒரு ஹிடன் ஃபேக்ட் கூட சொல்லுவேன். இல்ல வந்து ஒரு ட்ரூவான ஃபேக்ட் தான். பட் இங்கே அத பத்தி நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, லைக் அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாராலுமே அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்க முடியாது. சின்ஸ் நம்ப மோஸ்ட் ஆஃப் நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு ஃபேக்டர்ல எல்லாருமே அந்த பையன் நான் சொன்ன மாரி நம்ம பேட்ரியார்க்கிக்கு தான் அந்த பையன் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம்லைன்ல. ஸோ அதனால அந்த பையன் நம்ம ரெய்னியோட கிளைமே அந்த பையன் அந்த மிகப்பெரிய ஒரு கிளைமா மாறாது. ஸோ இதுதான் அந்த பையன் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட நான் சொல்லுவேன். ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யாரோட கிளைம் வந்து இப்ப வந்து எப்படி இருக்கும்? நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, நான் வந்து ரெய்னியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பையன் கிளைம் அதிகம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி டேமன் டார்கெட்டும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு
தான் வந்து நம்ம அதிக கிளைம் இருக்கும். நம்ம ஏகான் டூ டார்கெரியனை விட, நம்ம ஏமான் டார்கெரியனை விட. ஸோ அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கூட இந்த ஒரு ஹோல் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்லயுமே. ஏன்னா எண்டிங்கில நீங்க புக்ஸ் ரீடரா இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியும். பட் நீங்க வந்து வெறும் இப்போதைக்கு நம்ம சீரிஸ் தான் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது புரியாது. பட் எஸ் சின்ஸ் அந்த நீங்க எண்டிங் நான் ஸ்பாயில் பண்ணலாம் விரும்பல. பட் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியல. அந்த குழந்தைங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹையர் கிளைம் இருக்கிறவங்க. ஒரு பியூர் பிளட் டார்கரியன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அ பிளாக்ஸுக்கு தான் அந்த ஹையர் கிளைம் இருக்கு. ஒரு லாஸ் வைஸ் இல்லாம. பட் நம்ம லா வைஸ் வந்து நம்ம கிரீன்ஸ்க்கு தான் வந்து அதிகமான கிளைம் இருக்கு. ஸோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் முக்கியமா இந்த 2 பேருக்குள்ள வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐ மீன் நம்ப இவங்க 2 பேருக்குள்ள நம்ம ஐ மீன் நம்ம ஏகான் 2க்கு வந்து மேபி நம்ப ஜ இவங்களுக்கு வந்து ஏதோ பொண்ணு இருந்துச்சுன்னா, மேபி அத வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பட் சிவில் வார் வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா போயிட்டு. ஸோ நீங்க ஆக்சுவலி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க கீழ சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி அத ஆல்னு போட்டுருங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.